நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல இருந்தோம். பிசாசு கையில அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு. இங்க உட்காந்துருக்கல உங்களில் எத்தனை பேர் எவ்வளோ டேலண்ட் ஆனவங்க, எவ்வளோ டேலண்டாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த டேலண்ட் எல்லாம் இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் டேலண்ட் இல்லாமல் ஒருத்தரையுமே படைக்கலை. உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்யலை, வெறுமையாக படைக்கவே இல்லை. அதுவும் விசேஷமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு இருக்குது. அப்போ உண்டாக்கி இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் வெறுமையாய் உண்டாக்கவில்லை. நம்ம அத்தனை பேருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருக்கென்று ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறாரு, நிகர் இல்லை. அந்த யூனிக்னஸ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அது வேற யார்கிட்டையுமே இருக்காது. அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கைரேகை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் அத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கைரேகை கொடுத்துருக்கிறார். அப்படி கைரேகை கொடுத்த ஆண்டவர் உங்களை என்னையும் வெறுமையாக அனுப்பியிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறார். அந்த ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை யாருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில்? அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நல்லா மியூசிக் போடுற ஆளை பார்த்து இவர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. நான் எப்படி எடுத்துப்பேன்னா, ஒரு பிரபலமான ஆள் ரட்சிக்கப்பட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்றதை விட, பிரபலமே இல்லாதவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனை இயேசு பிரபலப்படுத்துறார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சாட்சி. நான் இதை குறைவா மதிப்பிடலை, நீங்க தப்பா எடுத்துடக்கூடாது. இதை நான் குறைவா மதிப்பிடலை. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோ ஒரு பெரிய பின்னணி பாடகரோ எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ரட்சிக்கப்பட்டார்னா நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அப்படியே தூக்கி மேடையில் ஏற்றிடுவாங்க. ஏன் அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ராங், அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா இவங்க ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட உடனே மேடையில் ஏற்றிடுறாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள. அவர் அதுக்கப்புறம் 2 வருஷத்துல பின்மாற்றம் அடைஞ்சிடுறாரு. அந்த மாதிரி பிரபலமான ஆட்களை மேடையில் ஏற்றி பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தேவை பிரபலமானவன் இல்லை. தேவன் நினைச்சா யாரையும் ஓவர் நைட்ல, ஒரே நாள் நைட்ல பிரபலமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். தேவனுக்கு பிரபலப்படுத்தணுங்கிறது அவரோட நோக்கமே இல்லை. தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அதெல்லாம் அவர் மட்டம் தட்டணும்னா நினைக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது என்ன, அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க நான் இருக்கணும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு டேலண்ட்டை வச்சிருக்கிறார். கோலியாத்தின் பட்டயத்திற்கு நிகர் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களுக்கென்று கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா அது யார் கையில இருக்குதுங்கிறதா முக்கியம். இந்த பட்டயம் ஒரு காலத்துல பிசாசின் கையில இருந்துச்சு. உங்களை என்னை எடுத்து பிசாசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம நல்ல கவிதை எழுதோம்னா கவிதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம சில ஆட்கள்லாம் உட்காந்து நல்ல குரல் வளம் இருக்கும், பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க உட்காந்து. சிலர்லாம் ட்ரெயினில் பார்ப்பேன், ட்ரெயினில் உட்காந்து இந்த காசு வாங்குறதுக்காக அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வளம் இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது. ஆனால் அந்த பட்டயம் யார் கையில் இருக்குது, பிசாசின் கையில் இருக்குது. பிசாசுக்கு முன்பாக அந்த பட்டயம் ஓங்கின நிலையில் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டயத்தை எடு. எதற்காக? அந்த பட்டயம் எனக்கு வேண்டும். நீங்களும் நானும் யாருக்கு வேணும், தேவனுக்கு வேணும். தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதுவும் இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்குறேன், எல்லா கட்சிகளும், எல்லா மத குழுக்களும், எல்லா தீவிரவாத குழுக்களும் வாலிபர்களை தான் முன்னிறுத்தி எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வாலிபர்கள் இருந்தாங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்க என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. வாலிபர்களை பழக்க வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. யோசித்து பாருங்க, அந்த வாலிபர்கள் எல்லாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனா இப்ப அவங்க யார் கையில் இருக்கிறாங்க, கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க, பிசாசின் கையில் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள வச்சுக்கிட்டு தான் பிசாசு யாரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், தேவ ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், உங்களை என்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதிராக நிற்கக்கூடிய வாலிபர்கள் பல குழுக்களாக, மதவாத குழுக்களாக எழும்பி நின்று நமக்கு எதிராக போராடி அடிக்க வரும்போது நாம அந்த குழுவின் பேரை தான் சொல்றோம், இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அது உள்ள இருக்கிற வாலிபர்கள் யார் தான், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவர்கள் இப்பொழுது இருக்கிற இடம் எங்க இருக்கு, கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் நானுமே இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது கைக்கு அந்த பட்டயம் வரணும். தாவீது கைக்கு வந்தாதான் அதை வச்சு கர்த்தர் யாரை வீழ்த்த விரும்புறாரு, கோலியாத்தையே வீழ்த்த விரும்புறார்.
பிசாசின் ராஜ்யம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நினைச்சார்னா தேவ தூதர்களை வச்சு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு? இந்த பூமியை நிர்மூலம் பண்ணி அழிச்சு ஒழிச்சு புதிய பூமி புதிய வனம் உண்டாக்கிடுவார். ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? என்னுடைய பட்டயம் ஒன்று கோலியாத்தின் கையில் இருக்கு. அந்த பட்டயம் நிகரில்லாத பட்டயம். அது மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவது வெகு எளிது. அந்த கோலியாத்தை அவர் ஏற்கனவே தலையில அடிச்சிட்டார், அது விழுந்துருச்சு. ஆனா இப்ப அதை ஜெயிக்கக்கூடிய, அவன் தலையை வெட்டக்கூடிய பட்டயம் நீங்களும் நானுமாய் தான் இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டீங்க? நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கா? படிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். படிக்கிறது நல்லது. நீங்க பாட்டு கத்துக்கிறது நல்லது. நீங்க வந்துட்டு 2-3 மொழிகள் கற்றுக்கொள்வது நல்லது. நிறைய புக்ஸ் படிப்பது நல்லது. எதுவுமே தவறானதே கிடையாது. ஆனா ஒன்று, இது எல்லாத்தை விட நான் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன், என்னை ஏன் பட்டயமா செஞ்சிருக்கிறாங்க, நான் யார் கையில் இருக்கிறேங்கிறது ரெண்டாவது. என்னை ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு, என்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அந்த தேவ சித்தத்தை தேவன்கிட்ட கேட்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய திட்டம் ஃபுல்ஃபில் ஆகும். எத்தனையோ டேலண்ட் ஆனவங்க உலகத்துக்கே சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் செத்து போயிட்டாங்க. அவங்களால தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா? அதனால ஒரு ஆத்மா மீட்கப்பட்டதா? எத்தனையோ நல்லா பாடுறவங்க சினிமாவில் இருக்கிறாங்க. அவங்க பாடுறதுனால ஒருத்தன் மனம் திரும்பினானா? ஒரு வியாதியஸ்தன் சுகமாகி இன்னிலிருந்து நான் உலகத்தை வெறுத்து பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல போறானா? கிடையாது. ஆனால் உங்களாலையும் என்னாலையும், அதான் நான் எப்போ சொல்வேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, பெரிய சினிமா பின்னணி பாடகர்கள் அளவுக்கு ஒரு பயங்கரமான குரல் அவருக்கு இருக்குதான்னா கிடையாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குரல்லாம் கிடையாது. சரி, அவருடைய குரலுக்கு அந்த வார்த்தைகள்ல மற்றவங்க எழுதுற மாதிரி கவிதை ஆழமான கவிதை இருக்குதா? இல்லை. ஆனா ஒன்று இருக்கு, நரகத்துக்கு போகிற மனுஷனை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் அதிலே காணப்படுகிறது. அதுதான் அந்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய கைக்கு, தாவீதின் கைக்கு வரதுக்கு வித்தியாசம். கோலியாத்தின் கையில் இருந்தால் அது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடும். அதே பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தால் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் போராடும். இப்ப நீங்களும் நானும் எந்த இடத்துல நம்மளோட டேலண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க. பயங்கரமா சில வாலிபர்கள்லாம், கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினி ஃபீல்டுக்கு போனாதான் நாங்க ஷைன் ஆக முடியும், எங்களுடைய டேலண்ட்டுக்கு தீனி போடுற இடம் அங்கதான் இருக்குது, அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் சொல்றேன், சினி ஃபீல்டுக்கு போனா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். சினி ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஒன்று புகழ், நல்ல புகழ் கிடைக்கும். மேபி நீங்க அதுல நம்பர் 1 பிளேஸ் கூட வரலாம். 2வது பணம், வசதி, லக்ஸுரி, உங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். இது 2 தான் வேணும். அதுக்காக தான் தேவன் உங்களை பூமிக்கு கொண்டு வந்து இந்த டேலண்ட்டை கொடுத்தாருன்னா, உங்களையும் போல என்னையும் போல மதியீனமானவன் உலகத்துல வேற ஒருவனும் இருக்கவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. இப்ப அந்த சினி ஃபீல்டில் போய் தன் டேலண்ட்டை பயன்படுத்தி நம்பர் 1 பிளேஸுக்கு நல்ல பணம் சம்பாதிச்ச ஆளை கேளுங்க, அவன் சமாதானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு நல்ல புகழ் இருக்குது, அவனுக்கு நல்ல பணம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு இப்ப என்ன பண்றீங்க, நீங்க உச்ச நிலைக்கு வந்துட்டீங்க, உங்களை விட மேலான ஆள் இந்த ஃபீல்டிலே இல்ல. இப்ப அவன் சொல்றான், நான் சமாதானத்தை தேடுறேன். பணம் அதை விடுங்க, அது வேணாம். ஏன்? அவன் அனுபவிச்சு பார்த்துட்டான், அந்த பணத்தினாலே அவனுக்கு பூரண திருப்தி வரவில்லை. ஒரு புகழ அடைஞ்சு பார்த்தான், டாப் மோஸ்ட் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் கூட போயிடலாம். ஆனால் அதனால என்ன வரல? திருப்தி வரல. அவனுடைய இருதயத்தில் என்ன இல்ல? சமாதானம் இல்ல. இன்னைக்கு இது தெரியாம நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய டேலண்ட்ஸை கொண்டு போய் நல்ல ஒரு மீடியால கொண்டு போய் ப்ரொபகண்டா பண்ணி பெருசிய லெவல்ல பேர் வாங்க. நீ எங்க வேணா போய் என்ன வேணா பேர் வாங்க, எவ்வளவு பெரிய மியூசிஷியனா மாறுங்க, எவ்வளவு பெரிய நீங்க பிளேபேக் சிங்கரா மாறுங்க, இல்ல எவ்வளவு பெரிய டைரக்டரா மாறுங்க, எடிட்டரா மாறுங்க. ஆனால் முடிவு ஒரு வெறுமை இருக்கும். முடிவிலே ஒரு வெறுமை. அந்த முடிவு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம், அது கடைசி வரைக்கும் அதுல ஒரு திருப்தி வராது. உலகத்துல எப்படி என்ன நிலைமையில இருந்தாலும் என்ன வராது? திருப்தி வராது. இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அப்ப அங்க போன போது
அங்கே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் இருந்த அந்த கடையை வந்து நானே நடத்தும்படி ஒரு நிலை வந்தது. அதாவது என்னுடைய பொறுப்புலேயே அவங்க கொடுக்குற மாதிரி வந்தது. அப்போ நல்ல ஒரு சம்பளம், இருப்பிடம் எல்லாம் கிடைக்குது, நல்ல ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அழைக்கும் போது எல்லாரை போலவே நானும் ஜெபம் பண்ணுறேன், வர வேண்டான்னு சொல்லி அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கடைசியில் இல்லை நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அப்போது ஏறக்குறைய ஒரு 70,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 16-18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ஒரு துக்கம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரமே, நான் சொல்கிறது உண்மை, துக்கம் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சமாதானம், தேவன் சொல்கிறாரு வரோம். முதல்ல 5 வருஷம் ஊழியத்தின் பாதையில் ரொம்ப கடினம். நாம் ஊழியத்துக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. ஊழியத்தில் வந்துட்டு ஆஃபரிங் யாரையும் கேட்கவும் மாட்டோம். அன்றைக்கும் ஆஃபரிங்கும் வராது ஆரம்பத்தில். இப்படி ஒரு 5 வருஷம் ரொம்ப கடினமான நிலைமை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த 5 வருஷத்தில் 2-3 தடவை ட்ரை பண்ணேன், திருப்பி நம்ம வெளிநாட்டுக்கே போயிடலாம், இது ரொம்ப கஷ்டம் ஊழியம் பண்ணுறது அப்படின்லாம் முடிவெடுத்தேன். ஆனால் நடந்த சம்பவம், இப்போது ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியத்துக்கு வந்து 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம். ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், மன திருப்தியோடு சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எதுலையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஒரு திருப்தி இருக்கிறது. இந்த ஊழியத்தில் வரக்கூடிய சாட்சிகள், சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சிலர் லெட்டர் அனுப்புவாங்க, சிலர் மெயில் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நான் என்னதான் அந்த வெளிநாட்டில் சம்பாரிச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றி இருக்க முடியும், என் அளவில் நான் திருப்தியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மன நிறைவு, இது எனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. ஏன்னா என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இப்போ வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வெவ்வேறு நாட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவர்களுக்குள்ள என்ன வரவில்லை? ஒரு ஆத்ம திருப்தி வரவில்லை. இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த நிறைவு, அந்த பட்டயம் தேவனிடத்தில் வரும்போது தான் இருக்கும். அந்த பட்டயம் கோலியாத்தில் இருக்கும்போது இருக்காது. நீங்க உலகத்துக்கு எவ்வளவு வேலை பார்த்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் நீங்கள் திருப்தி அடைந்தாலும் முடிவிலே உங்களுக்குள்ள ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமையை நீங்க 60 வயசுல அனுபவிக்கிறத விட இப்பவே நீங்கள் தேவனுடைய கைக்கு இருக்கிற பட்டயமாய் மாறிவிட்டீர்களானால் இப்பவே கர்த்தர் உங்களை நிகரில்லாதவர்களாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய பிலாசபர் ஆகணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்லா படிச்சு கிடிச்சு அவர் வாழ்க்கையில அனுபவம் பெற்று அனுபவசாலியாகி ஒரு வெள்ளத்தாடி வந்த பிறகு பேசினாதான் அவரோட பிலாசபி எடுபடும். அப்படிதானே? அப்பதான் அந்த பிலாசபி எடுபடும். இல்லைன்னா ஒரு சின்ன பையன் சொல்லும் போது அசட்டை பண்ணப்படும். என்ன அசட்டை பண்ணுவாங்க? என்னடா இவன் ஒரு சின்ன பையனா இருக்கான், இவன் சொல்றானே. இயேசுவே பாருங்க, 30 வயசுல அவர் பேச ஆரம்பிக்கும் போது அசட்டை பண்றாங்க, தச்சனின் மகன் அல்லவா. ஆனா அடுத்த 3 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் அவரை நிறைவாய் நடத்தி முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வேதமாய் மாறுகிறது. 33 வயசுல ஒரு வாலிபன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு மொத்த உலகத்தையும் பரலோகத்துக்கு கூட்டு போகக்கூடிய வார்த்தையாக மாறிவிட்டது. ஒரு 30 வயசு 35 வயசுல ஒரு வாலிபன் பவுல் எழுதின லெட்டர், அவருடைய 45-50 வயசுக்குள்ள அவன் எழுதின லெட்டர் இன்னைக்கு நம்ம அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியதான ஒரு பெரிய டாக்குமெண்டாக மாறிவிட்டது. ஒரு 16-20 வயசுக்குள்ள ஒரு ஸ்தேவானுங்கிற வாலிபன், அவனுடைய மரணம் எத்தனையோ வாலிபர்களை இரத்த சாட்சிகளை மறுத்து எழுப்பி நிற்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மரணம் சாதித்து விட்டது. இதே மரணத்தை நீங்கள் உலக பிரகாரமாய் அடைந்தீர்களானால் எந்த திருப்தியும் உங்களுக்கு இருக்காது. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு 60 வயசு பிலாசபர் சொல்ல வேண்டிய பிலாசபிய ஒரு 30 வயசுல 40 வயசுல பவுலும் பேதுருவும் யோவானும் எழுதும் போது அது வேதமாக மாறுது. அப்படின்னா இந்த மாற்றம் எதனால வந்தது? இதுவே நாம உலகத்துக்குள்ள இருந்திருந்தோம்னா இந்த மாற்றம் வந்திருக்காது. உலகத்தின் கையில இருந்தோம்னா அநேகரை அது ரட்சித்திருக்காது. ஆனா உங்க டேலண்ட் யூஸ் ஆயிருக்கும். திருப்பி நான் அதுதான் சொல்றேன், உங்க டேலண்ட் யூஸ் ஆயிருக்கும், புகழ் வந்திருக்கும், பணம் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல, அது நிச்சயமாகவே அந்த பட்டயம் தேவன் கையில வந்தா மட்டும்தான் அதுக்கு மாறும். நீங்க ஆண்டவர்ட்ட நின்று பாடி பாருங்க, அந்த பாட்டுல இருக்கிறதான பிரசன்ஸும் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நின்று பாடி பாருங்க, சினிமா ஸ்டேஜ்ல லைட் மியூசிக்ல, அதுலயும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷமும் ஒன்று இருக்கும். எல்லாம் கை தட்டுவாங்க, ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்க, திருப்பி பாட சொல்லுவாங்க. அப்படியே நீங்க அந்த சினிமால பாடினவர் மாதிரியே நீங்க பாடுறீங்கம்பாங்க. எல்லாம் உண்மைதான்.
ஆனா அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே வெறுமை வந்துடும். நான் சொல்றேன், வறுமை வந்துடும். ஆனா இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கும் போது ஒரு நிறைவு வரும், வெறுமை வராது, ஒரு நிறைவு வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், கர்த்தர் கொடுத்தாரு, இது ஒரு சிலரை தொடும் அப்படிங்கிறதான ஒரு நிறைவு இருக்கும். சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த ஒரு செய்தியுமே ப்ரெசன்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நான் சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதை அந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த செய்தியை ப்ரெசன்ட் பண்ணி முடித்த உடனே அது இறங்கும் போது மனசுக்குள்ளே ஒரு நிறைவு, சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த செய்தி நிறைய பேருக்கு புரியுமா? ஏன்னா இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, புரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். போன வாரம் ஒரு பெரிய ஆட்களை பார்க்க வேண்டி இருந்தது. அவங்கள போய் பார்க்க போனோம். பர்டிகுலராக அந்த செய்தியை சொல்லி, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு அவங்க சொன்னாங்க, இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் என் மகட்ட, நீ புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கிட்டே இருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த செய்தி அவ்வளோ ஆழமான செய்தி, அவ்வளோ முக்கியமான செய்தின்னு சொன்னார். இந்த நிறைவு வேற எதுலையும் வரவே வராது. அது கர்த்தர் கொடுக்கிற நிறைவு. அந்த பட்டயம், இந்த பேச்சு திறமையா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், உலகத்துல இருக்கும்போது வேற, அது கோலியாத்து கையில் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களை எங்க எடுக்க விரும்புறாரு? தாவீதின் கைக்கு, தேவனுடைய கைக்கு எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் ஃபீல்ட்ல நல்லா மியூசிக் போடுற ஒரு தம்பி இருந்தான். அவனை பத்தி ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, அவன் போட்டோவை போட்டு. அவன் சொல்றான், நீங்க இப்ப சினிமாக்கு மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி காஸ்பல் ஆல்பம்ஸ், அதாவது சுவிசேஷ இந்த மாதிரி சிடிகளுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், நான் சினிமாவுக்கு வருவதற்கு படிக்கட்டாக அதை பயன்படுத்தி கொண்டேனுங்கிறான். ஐ யூஸ் திஸ் காஸ்பல் ஆல்பம் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் த சினிமான்னு சொல்றான். நான் இதை ஒரு படிக்கட்டை போல பயன்படுத்தி கொண்டேன். நான் மனசுல நினைச்சேன், அவன் கர்த்தரிடத்துல வராத வரைக்கும் அவனோட நிலைமை ரொம்ப கடினம். ஏன்? அவன் கர்த்தரை யூஸ் பண்ணி பிசாசுக்கு ஊழியம் பண்ண போயிருக்கான். அவன் கர்த்தரை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க போயிருக்கான். கர்த்தரை யூஸ் பண்ணி அநேகரை இச்சையில விழ வைக்க போயிருக்கான். அவன் சொல்றான், ஐ யூஸ் திஸ் காஸ்பல் ஆல்பம் அஸ் அ மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க, உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தது இதை பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி உலகத்துல பிரகாசிக்கிறதுக்கு அல்ல. இது பிளாட்ஃபார்மும் இல்லை, இது கர்த்தருக்கென்று பயன்படுவதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்க இருக்கிற இந்த கீபோர்டு இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா உண்மையிலேயே நீங்களும் நானும் தான் அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இல்லாமையே சிறைச்சாலையில பாடினா ஒரு குடும்பத்தை ரட்சித்துடலாம். இது தேவையில்லை நான் சொல்லவே வரல, தப்பா எடுத்துறாதீங்க. இதெல்லாம் இல்லாமலேயே நீங்க பாடினீங்கனாலும் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம தான் அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டே ஒழிய இது அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல. மைக் இல்லாத காலத்திலேயே இயேசுநாதர் 5000 பேருக்கு பேசிட்டாரு. மைக் இல்லாத காலத்திலே 5000 பேருக்கு அவர் பேசிட்டாரு. முடியும் அவரால். அன்னைக்கு என்ன மோட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அவர் பேசுவார். இப்போ மைக் இருக்கா, நம்ம பேசுறோம், அதுல எந்த தப்பும் இல்லை. மீடியா இருக்கு, யூஸ் பண்றோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை இந்த மீடியாவின் மேல அல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் மேல. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான பட்டயம். பல நேரங்கள்ல சிலர் யோசிச்சிருக்கிறோம், திடீர்னு வருவாங்க, இந்த குறிப்பிட்ட கீபோர்டு இருந்தாதான் எனக்கு வாசிக்க வரும்பாங்க. அந்த பர்டிகுலர் நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் இல்லையா? சிலர் அந்த மைக் சொல்லுவாங்க, இந்த மைக் இல்லையா, அதுல டெப்த் இருக்காதுங்க, இந்த மைக்கில் தான் குரல் கரெக்டா வெளியே வரும். நீங்கள் பர்ஃபெக்ஷன் பார்க்கறது தப்பு இல்லை, அங்க இல்லைன்னா அதனால ஊழியம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நம்ம எதையுமே பர்ஃபெக்ஷன் பார்க்கறது தப்பே கிடையாது. நம்மளை விட தேவன் தான் ரொம்ப அழகா பர்ஃபெக்ட் பார்க்கிறவர். ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது மோஸ்ட் பர்ஃபெக்டா அவர் கேட்கிறாரு, இப்படிதான் பண்ணணும்னு. ஸோ தேவன் அதை பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அது இல்லாவிட்டால் நான் ஊழியம் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது. அப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்பிட்டோம், தேவனை நம்பலைன்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயமா இருக்கிறோமா, கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயமா இருக்கிறோமான்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
இந்த கோலியாத்தின் பட்டயம் தாவீதின் கைக்கு மாறும்போது அது கோலியாத்தை வெட்டும். அது கோலியாத்தின் கையிலே இருக்குமானால் தேவ ஜனங்களை வெட்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஜனங்களை மீட்பதற்கென்று நீங்களும் நானும் தேவன் கைக்கு வரப்போறோமா, இல்லை ஜனங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கென்று நம்ம டேலண்ட்டை யூஸ் பண்ண போறோமா?